நம்ம ஆதிச்சநல்லூர் உங்களை எல்லாருக்கும் தெரியும், முதுமக்கள் தாடி இருக்கிற பகுதி. அப்ப அந்த ஆதிச்சநல்லூர்ல நிறைய முதுமக்கள் தாடிய கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அதை போலவே முதுமக்கள் தாடி உலகத்துல வேற எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இங்க தனாங் பகுதியில இருக்கக்கூடிய அந்த மைசன் பகுதியில முதுமக்கள் தாடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அங்க ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாடியில என்னென்ன பொருட்கள்லாம் இருந்ததோ அந்த பொருட்கள்லாம் இங்கேயும் கிடைத்திருக்கிறது. அப்படிங்கும் போது இந்த தமிழ் சமூகமும் வியட்நாமிய சமூகமும் நெருங்கிய வணிக, மொழி, பண்பாட்டு சமூகங்களாக இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொண்டி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இங்க வியட்நாம்ல இருக்கக்கூடிய மைசன் என்ற இடத்துல சாம்பா பேரரசை ஒரு மன்னன் அமைச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த மன்னனை பற்றிய செய்தியை இன்னைக்கு நாம பகிர்ந்து கொள்கின்றது அப்படிங்கிற நிலையிலேயே அதற்கே நம்ம கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான சம்பவம் நான் சொல்றது. இப்ப இந்த சாம்பா பேரரசு என்பதை பொறுத்த வரைக்கும் மிகவும் செழுமையான ஒரு வரலாற்று பின்புலம் உள்ள ஒரு பேரரசு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மன்னன் அந்த அரசியை காதலிக்கிறான், அந்த அரசிக்காக இந்த நாட்டை உருவாக்குகிறான், இந்த நாட்டை உருவாக்கி அதற்கு பிறகு வருது. இப்ப இது கிட்டத்தட்ட 174ஆம் ஆண்டு இந்த சாம்பா பேரரசை உருவாக்குறாங்க. இதற்கான கல்வெட்டுகள் இங்க இருக்குது. 4ஆம் நூற்றாண்டிலே தமிழ் மொழியினுடைய எழுத்துருக்கள் என்ன வடிவத்தில் இருந்ததோ அந்த வடிவத்தில் தான் இப்போது சாம் மொழியினுடைய எழுத்துருக்களும் இருக்கிறது. நம்ம தமிழ்ல கா ஞா சா ஞா டா நா பா மா யா ரா ல வாழல இந்த எழுத்துக்கள் எல்லாமே சாம்பலி இருக்கு. தமிழருடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான இந்த கருத்தரங்கு மிகவும் ஏற்புடையதாக நான் பார்க்கின்றேன். சங்க காலத்துக்கு முற்பட்ட நாட்களில் இருந்து ஆட்சிக்கு வந்தவுடனே பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் இவர்கள் கடலை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஒரு இதுல சில நாடுகள், அரபு நாடுகள்ல இப்ப உள்ள நாடுகள் பேர்ல இல்ல, அப்ப நாடுகள் வேற பேர்ல இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணீங்கன்னா இந்த மன்னர்கள் இவர்கள் வந்து வியாபாரம் செய்வதற்கு தடை விதித்திருக்கிற காரணம் என்னன்னா, ராணிகள் போய் அவர்களோட பொருளை புறம் வாங்கிக்கிறாங்க. ஒரு 1.5 பவுன்ல இருக்கலாம்னு போனா அது 3 பவுன் ஆகி இருக்கிறத இது பண்ணி காடையை உடைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வரோம் இல்லையா. சோ இந்த மாதிரிதான் அந்த மன்னர்களே பயந்துருக்காங்க. இந்த கருப்பர்கள் வந்தா பேசி ஏதாவது வித்துருவாங்க, நேர்மையான வியாபாரம் நடக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும், வித்தியாசமான பொருட்களை கொண்டு வருவார்கள், கிராம்பு, ஏலக்காய் போன்றது. இது ஒரு பக்கம். சோ இப்படி இருக்கும்போது இவர்கள் நம்ம செலவு பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சில நாடுகள்ல தடை விதித்து அது அண்டை நாடுகள்ல கடல் பகுதியில போய் கடையை போட்டு அதே அவர்கள்ட்ட சொல்லி ராணிகள்லாம் போய் அங்க வாங்கிட்டு வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. காற்றை தொழிலாக கொண்டு கப்பலை செலுத்தி, கப்பல் என்றால் மனிதன் மட்டும் போகவில்லை, அதில் யானை சென்றது, குதிரை சென்றது. அப்படி சென்ற வீரத்தின் மூலமாக பல நாடுகளை வென்றவன் தமிழன். வீரம் மட்டுமில்ல, வணிகத்திலே தமிழன் தான் கொடியேற்றி பறந்த காலம் ஒன்று உண்டு. பட்டினப்பாலை என்ற ஒரு நூலே வணிகத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறது. பட்டினப்பாலை முழுவதும் புலம்பெயர் தமிழர் என்று நாம் பேசுகின்றோம். அந்த புலம்பெயர் என்ற வார்த்தையை கொடுத்த நூல் பட்டினப்பாலை. இந்த பாட்டை மட்டும் கவனிங்கள். புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம் என்று பூம்புகார் பேசப்படுகிறது. புலம்பெயர் மக்கள் இங்கே வந்தார்கள், நாம் போகவில்லை. புலம்பெயர்ந்த மக்கள் வந்து கலந்து வாழ்ந்த புகார் என்று அந்த புகார் குறிப்பிடப்படுகிறது. பண்டமாற்று முறையை அன்றே உருவாக்கிய நம்முடைய பாரதி வாழ்ந்த அந்த தமிழ் சமூகத்தில் நாமெல்லாம் பிறந்திருப்பது மிக பெருமையான ஒரு செய்தி. ஆகவே இந்த வணிக மாநாடும் நேற்று நடந்த தமிழ் மாநாடும் மிக சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழில் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரே ஒரு சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நிறைய பெண்கள் இந்த துறையில எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெண்கள் வரக்கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா பண்றப்ப அச்சீவ் பண்ண முடியுது. இது பிகினிங்ல நான் ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப டஃப்பான சூழல்லாம் வந்துச்சு. அப்ரூவல், அந்த இஷ்யூ, இந்த இஷ்யூ, கவர்மெண்ட் இஷ்யூ எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான தகுந்த நிபுணர்கள் கன்சிஸ்டன்டா ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றப்ப இந்த விஷயம் நல்லபடியா போயிட்டே இருக்குது. செப்பேடுகளும் நாணயங்களும் கல்வெட்டுகளும் பானை ஓடுகளின் மூலம் கிடைக்கிற தரவுகளும் ஆதிச்சநல்லூர், கீழடி போன்ற அகழாய்வுகளின் மூலம் கிடைக்கிற ஆதாரங்களும் நம்முடைய வரலாற்றை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் அதிலே இன்னொரு உண்மையும் இருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய வரலாறு புதைந்து புதைந்திருக்கின்றன என்பதையும் காட்டுகிறது. நம்முடைய வரலாறு எப்படி ஆதிச்சநல்லூரில் புதைந்தது, நம்முடைய வரலாறு எப்படி கீழடியிலே புதைந்தது,
நம்முடைய வரலாறு எப்படி சிந்து சமவெளியிலே புதைந்து போனது, கொடுமணலில் புதைந்து போனது, இயற்கை பேரிடரால் நிகழ்ந்த ஒன்றா இது? இந்த இனம் வீழ்த்தப்பட்டது என்பதற்கான சான்றுகள். பகைவர்களால் சிதைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான சான்றுகள். நம்முடைய வரலாறு மண்மூடி போய் இருக்கின்றன நம்முடைய பலவீனத்தால். எப்படி நாம் பலவீனப்பட்டோம், வலுவிழந்தோம். ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்தவர்கள் எப்படி வீழ்ந்து போனார்கள். வியட்நாம் வரையிலிருந்து இங்கே ஆட்சி அதிகார பீடத்தை கைப்பற்றியவர்களால் தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதும் ராஜேந்திர சோழனால் ஆட்சி செய்ய முடிந்த நிலையில், இலங்கை முழுவதும் சோழர் ஆட்சி நடந்திருந்த சூழலில் இவையெல்லாம் எப்படி பறிபோயின, எப்படி வீழ்ந்தன, எப்படி சிதைந்தன? இதை கண்டறிவதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. ஒரு எழுச்சி இருந்தால் ஒரு வீழ்ச்சி இருக்கும், ஒரு உயர்வு இருந்தால் ஒரு தாழ்வு இருக்கும். அது தவிர்க்க முடியாதது. அது இயற்கையின் இயங்கியல் விதி. இயங்கியல் விதி. அப்படி இயங்கியல் விதிதான் என்றாலும் கூட அது எப்படி நிகழ்ந்தது என்பதற்கான வரலாறு இருக்கிறது. தமிழன் இன்றைக்கு ஒற்றுமையாக இல்லை என்று நாம் கருதுகிறோம். வரலாறு நெடுகிலும் அப்படித்தான் அவன் இருந்திருக்கிறான். பாண்டியனின் சுவடுகளை சோழன் சிதைத்திருக்கிறான், சோழனின் சுவடுகளை பாண்டியன் சிதைத்திருக்கிறான். பாண்டியனும் சோழனும் மாறி மாறி பகை கொண்டு ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதில் சிதைந்து போனவைதான் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கீழடி போன்றவை எல்லாம். சோழ மன்னர்கள் கட்டி எழுப்பிய கோட்டைகள் எங்கே போயின? ஏன் சோழ தேசத்தில் ஒரு கோட்டையை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை? பாண்டிய மன்னர்கள் கட்டி ஆண்ட கோட்டைகள் எங்கே போயின? அந்த மன்னர்கள் கோட்டை கட்டி ஆண்டார்கள் என்று வரலாற்றில் படிக்கிறோம் அல்லவா? பாண்டியனின் கோட்டை எங்கே? சோழனின் கோட்டை எங்கே? கேரள மண்ணில் சேரன் ஆண்டான் என்பதற்கான சான்றுகள், சுவடுகள் ஏதேனும் உண்டா? இவற்றையெல்லாம் அழித்தவர்கள் யார்? வட இந்திய மன்னர்களா அல்லது தமிழ் மன்னர்களா? தமிழர்களுக்குள்ளேயே, தமிழ் மன்னர்களுக்குள்ளேயே இந்த பகை இருந்தது, உட்பகை இருந்தது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி மோதிக் கொண்டார்கள், அழித்துக் கொண்டார்கள். இந்த வரலாற்றை நாம் கடந்து போய்விட முடியாது. இந்த வரலாற்றை அறியாமல் நாம் மீட்சி பெற முடியாது. இந்த உட்பகை எழுவதற்கு என்ன காரணம்? இடையிலே புகுந்து இவர்களை சிதறடித்தவர்கள் யார்? சூது செய்தவர்கள் யார்? சூழ்ச்சி செய்தவர்கள் யார்? பகையை மூட்டியது யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை கண்டாக வேண்டும். அப்படி விடை காணுகிற போதுதான் தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு புதிய உத்திகளை நாம் கையாள முடியும், வரையறுக்க முடியும். இன்றைக்கு இந்தியா முழுவதும் வாழ்ந்த நாகர் இனம் இன்றைக்கு தமிழர் இனமாக தமிழ்நாட்டுக்குள்ளே சுருங்கி இருக்கின்ற நிலை, தமிழ் தெலுங்காகவும் மலையாளமாகவும் கன்னடமாகவும் பிறந்த நிலை எதனால் நிகழ்ந்தது? இதை கண்டறிந்த மாமனிதர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். அவரை ஒரு இனவெறியராக இன்றைக்கு பலரும் சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். அவரை ஒரு கன்னடராக காட்ட முயற்சிக்கிறார்கள். அவரை தமிழரின் பகைவராக காட்ட முயற்சிக்கிறார்கள். தமிழை பழித்தார் என்றும் தமிழனை இழித்தார் என்றும் சொல்லுகிறார்கள். அது அவருடைய நோக்கம் இல்லை. ஒரு இனத்தின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற கருத்தியல் எது என்று அவர் கண்டறிந்தார். பகை உருவாவதற்கு கருத்துதான், கருத்தியல் தான் காரணம். அண்ணன் தம்பிக்கு இடையிலே கூட பகை. ஒரே குடும்பத்திற்குள் கருத்து மாறுபடுகிற போது, முரண்படுகிற போது பகை வருகிறது. அப்படித்தான் இனங்களுக்கு இடையிலே ஒரே இனத்திற்குள்ளே உட்பகை உருவாவதற்கும் கருத்தியல் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. ஆட்சியை கைப்பற்றுவதில் ஏற்படுகிற
முரண்பாடாக இருந்தால் எனக்கு அதிகாரமே வேண்டாம் என்று இளங்கோவடிகளைப் போல அண்ணனிடம் கொடுத்து விட்டு சமாதானத்தை உருவாக்கிவிட முடியும். ஆனால் கருத்தியல் அடிப்படையில முரண்பாடு எழுந்தால், பகை எழுந்தால், அதிலே தெளிவு உருவாகிற வரையில் அந்த பகை நீடிக்கும். தெளிவு உருவாகிற வரையில் சமரசத்தை உருவாக்க முடியாது, சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது. இரண்டு பேருக்கு இடையிலே கருத்தியல் பகை உருவாகிறது என்றால் கருத்து முரண் உருவாகும் போதுதான் அது உருவாகிறது. அந்த கருத்து முரண் எது என்று கண்டறிந்து அதை தெளிவுபடுத்துகிற வரையில் இருவரும் இந்த கருத்துதான் ஒரே கருத்துதான் என்கிற நிலைக்கு வருகிற வரையில் ஒற்றுமை உருவாகாது. சமத்துவ கருத்தியலுக்கு எதிரான கருத்தியல் என்பதை உணர்ந்தார் பெரியார். அதிலிருந்து உருவான சொல்லாடல் தான் திராவிடம் என்பது. திராவிடம் என்பது வெறும் மொழி இனம் அடையாளத்தை குறிக்கிற ஒன்றல்ல, கருத்தியல் அடையாளம் என்பதை நாம் அடிக்கோடிட வேண்டும். அது கருத்தியல் அடையாளம், அதுதான் மிக முக்கியமானது. அது நிலவரப்புக்கான அடையாளம் அல்ல. நிலவரப்புக்கான அடையாளம் என்றால் இல்லை என்றுதான் பதில் வரும். அப்படி ஒரு நிலவரப்பு கிடையாது. அது ஒரு இனத்திற்கான அடையாளம் என்று சொன்னால் அதற்கு விடை கிடைக்காது. ஏனென்றால் திராவிட இனம் என்ற தேசிய இனம் இல்லை, மரபினம் இருக்கிறது. மரபினம் என்பது வேறு, தேசிய இனம் என்பது வேறு. தமிழன் என்றால் தேசிய இனம், திராவிடன் என்றால் மரபினம். உலக மாந்தர்கள் இப்படி ரேசியல் பேஸ்ட், மரபினத்தின் அடிப்படையில் இருக்கிறார்கள். அது தவிர்க்கவே முடியாது. மங்கோலியன் ரேஸ் என்பது வேறு, டிராவிடியன் ரேஸ் என்பது வேறு, ஆரியன் ரேஸ் என்பது வேறு. தமிழ் பேசுகிற மக்கள் ஒரு தேசிய இனமாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றுதான் சிந்து சமவெளி நாகரிகம், அரப்பா நாகரிகம், கீழடி நாகரிகம், ஆதிச்சநல்லூர் நாகரிகம். இவையெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டு தொன்மை வாய்ந்த நாகரிகங்கள். அதுல என்ன நாகரிகம்னா என்ன? நாகரிகம் என்றால் உடை உடுத்துவதில் இல்லை, அறிவு வளர்ச்சியை குறிப்பது நாகரிகம் என்பது. ஒரு மொழிக்கு இலக்கணம் உருவாகி 3000 ஆண்டுகள் ஆகின்றன என்று சொன்னால், அப்படி ஒரு இலக்கணம் உருவாவதற்கு முன்னால் பல 10,000 ஆண்டுகள் அந்த மொழி உயிர்ப்புடன் இருந்திருக்க வேண்டும், இலக்கிய வளம் கொண்டதாக இருந்திருக்க வேண்டும். இலக்கணம் உருவாகியே 3000 ஆண்டுகள் என்கிறார்கள் சிலர், தொல்காப்பியம் உருவாகி 5000 ஆண்டுகள் என்கிறார்கள் சிலர். குறைந்தபட்சம் 3000 என்று வைத்துக் கொண்டால் கூட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கணம் இந்த அன்னை தமிழுக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், இலக்கணத்தை உருவாக்குவதற்கு சொல், எழுத்து, உச்சரிப்பு, அதிலே ஒவ்வொன்றுக்குமான தனித்தனி அலகுகள், யாப்பு என்றால் என்ன, தொடை என்றால் என்ன என்று விவரிக்கிற ஒவ்வொரு வரையறைகளையும் உருவாக்குவதற்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருந்திருக்க வேண்டும். தொடர்ச்சியாக வரலாறு நெடுகிலும், அந்த இலக்கிய வரலாறு நெடுகிலும், மொழியியல் வரலாறு நெடுகிலும் எவ்வாறு இந்த சமூகம் இதை பயன்படுத்தி வந்திருக்கிறது, இந்த சொல்லை எந்த பொருளுக்காக பயன்படுத்தி இருக்கிறது, இந்த சொல்லை எந்த சூழலில் பயன்படுத்தி இருக்கிறது, இந்த சொல் எந்த களத்தில் பயன்பட்டு இருக்கிறது என்பதையெல்லாம் திரட்டி ஆய்ந்து அதன் அடிப்படையில் ஒரு பொது வரையறையை உருவாக்குவதுதான் இலக்கணம். அந்த பொது வரையறை பிற்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். கடந்த காலத்திலிருந்து வரையறுக்கப்பட்டவை பிற்காலத்திற்கும் என்றைக்கும் பொதுவாக இருந்து பயன்படக்கூடியவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இலக்கண வரையறையை ஒரு மொழியில் ஒருவன் உருவாக்குகிறான் என்றால் அந்த ஒருவனுக்கான தனிப்பட்ட அறிவு அல்லது ஒரு சமூகத்தின் அறிவு. ஒரு சமூகத்தின் அறிவு பரிணாமம் அடைந்து ஒருவன் மூலம் அது வெளிப்படுகிறது. ஒரு திருவள்ளுவன் உருவாகிறான் என்று சொன்னால் அது திருவள்ளுவன் திடீர் என்று 10 மாதத்தில் உருவாகிவிடவில்லை.
அந்த திருவள்ளுவனின் மூளையில் உருவான அறிவு செல்வம் என்பது அவருடைய முன்னோரின் வழியாக தலைமுறையாக கடத்தி வரப்பட்டு செழுமையடைந்த அறிவு செல்வம். அவருடைய பெற்றோர், அவருடைய முப்பாட்டன், அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் என்று பாரம்பரியமாக ஜெனட்டிக்கல், அந்த பாரம்பரியமாக வழியாக தலைமுறையாக வந்ததன் விளைவாகத்தான் ஒரு திருவள்ளுவர் தோன்றுகிறார். ஒரு திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இருக்கிறார் என்றால் அந்த திருவள்ளுவனுக்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய முன்னோர் அறிவார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த முன்னோர் நம்முடைய முன்னோர் தமிழர். அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. இந்த அறிவுச்சத்தை பாதுகாப்பதற்குத்தான் தமிழ் வாழ வேண்டும், தமிழர் வாழ வேண்டும். இது வெறும் மொழி உணர்ச்சிக்காக, இன உணர்ச்சிக்காக அல்ல. மொழினா என்ன? ஒரு கம்யூனிகேஷன், அவ்வளவுதான், ஒரு தகவல் தொடர்பு. இது ரொம்ப அற்பமான ஒரு விளக்கம். அப்படி அல்ல. மொழி என்பது ஒரு சமூகத்தின் நீண்ட நெடிய உழைப்பின் விளைச்சல், அறிவின் விளைச்சல், அறிவின் அடையாளம், வரலாற்றின் அடையாளம், பண்பாட்டின் அடையாளம். மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்கான ஒரு கருவி அல்ல. மொழி என்பது உழைப்பின் விளைச்சல், பண்பாட்டின் விளைச்சல். அது அழிந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாம் போய் வியந்து பார்க்கிறோம், எப்படி தஞ்சை பெரிய கோயில் கட்டினான். தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்குரிய ஞானம் அவனுக்கு இருந்ததே, அந்த ஞானம் உடைய சமூகம் இந்த சமூகம் என்பதை பாதுகாக்க வேண்டும். கல்லணைக்கு முன்னால் போய் நின்று பார்க்கிறோம், எப்படி கல்லணையை கட்டினான். 1000 ஆண்டுகளுக்கு மேலாகவும் எந்த சேதமும் இல்லாமல் இருக்கிறதே. இந்த நீர்ப்பாசன மேலாண்மை என்கிற அறிவு அவனுக்கு எப்படி வந்தது? ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முடியும் என்கிற துணிச்சல் எப்படி வந்தது? அணை கட்டி அந்த நீரை மடைமாற்றம் செய்து ஒவ்வொரு வயலுக்காகவும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் பாய்ச்ச முடியும். அதன் மூலம் நல்ல விளைச்சலை வந்து அறுவடை செய்ய முடியும் என்ற ஞானம் இருக்கிறது. அந்த ஞான செல்வத்தை பாதுகாப்பதற்குத்தான் மொழி வாழ வேண்டும், இனம் வாழ வேண்டும் என்றும். வரலாறு என்பது, பண்பாடு என்பது அறிவு சொத்துக்கானது, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. என்னுடைய இனத்திற்கு ஓவியத்தில், சிற்பத்தில், கட்டிடத்தில், இசையில், இலக்கியத்தில் என்று எல்லா துறைகளிலும், மருத்துவத்தில் இவனுக்கு மிகப்பெரிய ஞானம் இருந்திருக்கிறது. மதம் என்று சொன்னால் தமிழனாய் இணைய முடியாது, சாதி என்று சொன்னால் தமிழனாய் இணைய முடியாது. இந்த வரம்புகளை கடந்து ஒருவன் சிந்திக்கிறான். யாதும் ஊரே, வியட்நாமும் என் ஊர்தான், கம்போடியாவும் என் ஊர்தான், அமெரிக்காவும் என் ஊர்தான், கனடாவும் என் ஊர்தான். தேசத்தின் பெயரால் கூட பாகுபாடு கூடாது. யாதும் ஊரே, யாவரும் கேளீர், எல்லோரும் என் உறவினர் தான். தொடர்ந்து போராடியதன் விளைவாக உலகம் முழுவதும் சிதறி கிடந்த யூதர்கள் பிறகு ஒருங்கிணைந்து தங்களுக்கான ஒரு தேசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டார்கள். லெமுரியா கண்டத்திலிருந்து நம்முடைய வரலாறு மீளாய்வு செய்யப்படுகிறது. இன்னும் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட கோட்டு எழுத்துக்களை படிக்க முடியவில்லை. அது என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை. ஐயா அவர்கள் சொன்னார்கள், தொழில் தமிழ் பிராமி எழுத்துக்கு முன்னால் இருந்த வடிவம், அதற்கு பிறகு கோட்டு எழுத்துக்கள், அதன் பிறகு சித்திரை எழுத்துக்கள், அதன் பிறகு வட்டெழுத்துக்கள், அதன் பிறகு இன்றைய எழுத்துக்கள் என்று தமிழே இத்தனை பரிணாமங்களை பெற்று வந்திருக்கிறது. தொல்லெழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வடிவங்களை படிக்கிற ஒரு காலம் இன்னும் கழியவில்லை. அது என்ன இருக்கிறது என்பதை கண்டறிந்தால் உலகம் நம்மை கண்டு அச்சுறும். ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் அந்த பானை ஓடுகளில் இருந்த 3 கோடுகள் அந்த பானைக்கு உரியவனின் பெயராக இருக்கலாம், அல்லது அந்த இனத்தின் குழுவின் பெயராக இருக்கலாம் என்ற யூகம்தான் பேராசிரியர் ரவி இங்கே அவர்கள் எடுத்து சொன்னார். ஆனால் உண்மையில் அதை படிக்கிற நிலை இன்னும் உருவாகவில்லை. இன்றைக்கு நாம் பேசுகிற, பெரியார் பேசுகிற இந்த அரசியலை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் பேசியிருக்கிறார். 2000 ஆண்டுகளாக நாம் திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் தொகுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் சொன்ன அந்த கருத்தைத்தான் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிறப்பின் அடிப்படையிலே ஒருவன் உயர்ந்தவனாகவும் இன்னொருவன் தாழ்ந்தவனாகவும் இருக்க முடியாது என்கிற கருத்தியலை எதிர்ப்பதுதான் வள்ளுவம், கருத்தியலை எதிர்ப்பதுதான் பெரியார். அந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை எதிர்ப்பதுதான் திராவிடம்.
திராவிடம் என்பதற்கு வேறு எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. யார் அப்படி சொன்னாலும் அதை ஏற்க தேவையில்லை. திராவிடம் என்கிற சொல்லுக்கு பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு இல்லை என்பதுதான் பொருள். இந்த ஒரே குரலைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இது ஆரியத்திற்கு எதிரான சொல்லாடல். பகுத்தறிவு பகரவன் தந்தை பெரியாருக்கு முன்னாலேயே 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரெவரன் ஜான் ரத்தினம் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலே ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். அதே காலகட்டத்தில் பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அவர் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ், துளு என்கிற அடிப்படையில் அந்த சொல்லை கையாளவில்லை. தட்சிண பாரதம் என்கிற பெயரில் தென்னிந்திய நிலப்பரப்பு என்கிற பொருளில் அதை கையாளவில்லை. எம்மை சிதைத்துக் கொண்டிருக்கிற என் அடையாளத்தை அழித்துக் கொண்டிருக்கிற ஆரியத்திற்கு எதிரான கருத்தியல் இது என்பதைத்தான் அவர் முன்னிறுத்தினார். எனவே இதை நாம் இந்த அடிப்படையில் தான் அணுக வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இவற்றை எல்லாம் நாம் முன்னெடுக்க வேண்டும். ஒருபோதும் பெரியார் அரசியல் தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல, தமிழர்களுக்கு எதிரானதல்ல, தமிழ் மொழிக்கு எதிரானதல்ல, அந்த உள்நோக்கத்தோடு பேசப்பட்டதல்ல. உனக்கு அறிவு வேண்டும் என்றால் எந்த மொழியையும் நாடி செல், ஒரு மொழி பற்று என்கிற அடிப்படையிலே நீ முடங்கி போகாதே என்கிற கவலையும் சொன்னார். இந்தி படிக்க வேண்டாம், ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று அவர் தடுக்கவில்லை. உலகின் எந்த மொழியிலும் எந்த ஞானம் எந்த செல்வம் இருந்தாலும் அத்தனை செல்வங்களையும் நீ தேடி படிக்க வேண்டும். மொழி பற்று என்கிற முறையிலே நீ ஒரே மூளைக்குள் முடங்கி போகாதே, ஒரு குழிக்குள் வீழ்ந்து விடாதே என்கிற அந்த சமூக பொறுப்புணர்வோடுதான் தந்தை பெரியார் மொழியையும் இனத்தையும் கண்டித்தார். இழித்து பேசவில்லை, பழித்து பேசவில்லை. தன் பிள்ளை ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் சனியனே ஒழிந்து போ என்று பெற்றோர் திட்டுவதை போல் ஒரு தந்தையாய் இருந்து கண்டித்தார். அதுதான் அவருடைய பார்வை, அதுதான் அவருடைய அணுகுமுறை. சாதி பெற்றும் மதப்பெற்றும் தனிநபர்களின் உணர்வாக இருக்கட்டும், அந்த நம்பிக்கை தனிநபர்களின் நம்பிக்கையாக இருக்கட்டும். ஆனால் ஒரு தேசிய இனமாக எழுச்சி பெறுகிற போது இந்த உணர்வுகளுக்கு இடம் தராமல் இருப்பதுதான் இந்த இனத்தை மீட்கவும் பாதுகாக்கவும் வழிவகுக்கும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பின் வழியது உயர்நிலை என்பது போல நாம் எல்லோரும் அன்பால் இணைகின்றோம், தமிழால் இணைகின்றோம். இந்த தமிழால் உலகில் உள்ள அனைத்து நாட்டு மக்களையும் ஒன்றிணைத்திருக்கின்றார்கள். இங்கே 2ஆம் நூற்றாண்டிலே தமிழ் மன்னர் ஆட்சி செய்திருக்கிறான். அதனுடைய எச்சங்கள் இங்கே சிவன் கோயில்களாகவும் விஷ்ணு கோயிலாகவும் இன்னும் காத்து பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. அனைவரையும் நட்பு பாராட்டும் விதமாகவும் தங்களுடைய உறவுகளை புதுப்பிக்கும் விதமாகவும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்றால், உலகெங்கும் பரவி கிடக்கின்ற நம் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பிற மொழி கலப்பினால் நம் தமிழும் நம் தமிழர் வாழ்வும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் பிறமொழி கலப்பின் மூலமாகவும் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே வருகிறது. உலகமெல்லாம் இருக்கக்கூடிய நம் தமிழர்கள் கடலிலிருந்து எப்படி வியாபார நோக்கத்தோடு வாழ்கிறார்கள், வியாபாரம் எப்படி பண்ண வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காகவும் தமிழ் சமுதாயத்தை மென்மேலும் பல நூற்றாண்டு காலம் வாழ்வதற்காக இந்த தமிழ் சங்கமானது வியட்நாம் நகரிலே நாங்கள் அனைவரெல்லாம் ஒன்று கூடி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கோம். மிக்க நன்றி. நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதும் நம்முடைய கலாச்சாரம் மற்றும் வணிக நோக்கங்களை மேம்படுத்துவதாக இந்த மாநாடு அமையும் என்று சித்தர் திருத்தணிகாஜலம் அவர்கள் விரும்புகிறார். இந்த மாநாட்டின் சிறப்பாக திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்கின்ற தமிழுடைய முதுமொழியான கோட்பாட்டை முன்னோக்கி மீண்டும் தமிழக உலகமெல்லாம் தன்னுடைய செல்வத்தாலும் தன்னுடைய மொழி சிறப்பாலும் உலகமெல்லாம் ஆளும் மிக்க ஒரு இனமாக தன்னை வளர்த்து கொள்ளவும் தன்னை உயர்த்தி கொள்ளவும் இந்த மாநாடு அமையும் என்று நாங்கள் விரும்பி அனைவரும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அந்த வழித்தடங்களை, தமிழர்களுடைய பண்பாட்டை, தமிழருடைய வரலாற்றை மீண்டும் உலகிற்கு எடுத்து காட்டும் விதமாக 2ஆம் நூற்றாண்டிலே பாண்டிய மன்னன் திருமாறன் அவர்கள் இங்கே சாம்பா பேரரசை உருவாக்கி சாம் என்ற மொழியும் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வரலாற்று பூர்வமான தமிழர்களுக்கும் வியட்நாமியர்களுக்கான அந்த தொடர்புகளை மீண்டும் மீள் உருவாக்கம் செய்வதற்காக இந்த மாநாடு இப்போது தொடங்க இருக்கிறது. என்னுடைய பேர் செந்தில் குமரன். நான் இலங்கை நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன். நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னாலும் எங்களுடைய கலாச்சாரங்கள் அல்லது இந்த பண்பாடுகள் எல்லாம் இந்த வியட்நாம்ல இருக்குதுன்றது எனக்கு ஒரு
பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. நேற்று நான் அந்த இடங்களுக்கு போய் சம்பா மியூசியத்துல போய் இருந்து பார்த்தோம். அந்த இடத்துல பார்க்கல ஒரு எங்களுடைய மெய்சில் இருக்கக்கூடிய தமிழன் இப்படி எல்லாம் அனைத்து தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெறுகிறது. நம்மளோட தமிழர்கள் தொழில் வளங்கள் பெருகவும் மற்ற அனைத்து உறவுகளும் ஒன்று சேர்ந்து நடத்து கொள்வதற்காக இந்த மாநாடு இதே துவங்க உள்ளது. இந்த மாதிரி அங்க டிராபிக் போலீஸ் எல்லாத்தையும் எனக்கு ஒரு நாடு முழுவதுமே போலீஸ் இல்லைங்க, எங்கேயுமே இல்லை. வாட்ச்மேனுங்கிறது பழக்கமே 5 ஸ்டார் ஹோட்டல கூட வாட்ச்மேன் கிடையாது. அங்க இது ஒரு விஷயம். ஏர்போர்ட்ல கூட போலீஸ் இல்லை. இன்னொரு விஷயம், இங்கெல்லாம் ஏர்போர்ட்ல வெளியே நின்னோம், அங்க டிக்கெட் கவுண்டருங்க போர்டிங் பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்குமே போகலாம். நீங்க யாழ்னு சொல்லக்கூடாது, நீங்க வந்து இலங்கைன்னு தான் சொல்லணும்னு சொல்லும் போது கோவப்பட்டாங்க. இலங்கை நீங்க சொல்றீங்களே, எங்களுக்கு அரசு பதவியிலையோ ராணுவத்திலேயோ போலீஸ்லயோ இடம் கிடையாது, நாங்க 1000 மார்க் எடுத்தாதான் 100 மார்க் எடுத்தாதான் அரசு வேலைன்னு வச்சிருக்காங்களே, எங்க எங்களை சாமான் நடத்துறாங்கன்னு தமிழர்களுடைய குரலா இருந்தது. இது ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அங்க. மற்றபடி மாநாடு வந்து உலக தமிழ் வணிகர் மாநாடு, புரிஞ்சுக்கணும். தமிழர் மாநாடுல வணிகர்கள் உலகெங்கும் மேல தொழில் செய்ய வணிகர்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து ஒருத்தர் பரிமாறக்கூடிய மாநாடு தான். அது மிக வெற்றிகரமாக நடந்தது. 5 நாட்கள் அற்புதமாக நடைபெற்ற வியட்நாம் உலகத் தமிழர் மாநாடு தமிழருக்கென ஒரு உலக வங்கியை ஏற்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை முன்மொழிந்தது. இந்த மாநாட்டில் இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் உள்ள கலாச்சார தொடர்பை மட்டுமல்லாமல் வியட்நாமிற்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உள்ள நேரடி தொடர்பை பெருமைப்படுத்தியது என்றுதான் கூறப்பட வேண்டும். வியட்நாமிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சுபாஷ் சந்திரபோஸ், ராஜவேலன்.